எவ்ரிவன், வெல்கம் டு யுவர் சமையல். மட்டன் பிரியாணி ஸ்டைலில் பலாக்காய் வச்சு நல்ல ருசியான வெஜ் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பிரியாணி செஞ்சு கொடுத்தா மட்டன் பிரியாணினே நம்பிடுவாங்க. சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பிஞ்சி பலாக்காய் யூஸ் பண்ணிக்கோங்க. கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். பலாக்காய் கட் பண்ணும்போது கம் மாதிரி லிக்விட் வரும். அது கையில் ஒட்டாமல் இருக்க தான் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறோம். மீடியம் ஸ்லைஸில் கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்க்க மட்டன் பீசஸ் மாதிரியே இருக்கும். கட் பண்ண பீசஸ்லாம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். வாஷ் பண்ண பலாக்காயில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சால்ட், கொஞ்சம் கர்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 30 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு மேரினேட் பண்ண பலாக்காயை ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கலாம். இதிலேயே முக்கால்வாசி குக் ஆயிடும். குக்கான உடனே எடுத்து ஓரமாக வச்சிடலாம். ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் லவங்கம், ஏலக்காய், பட்டை, ஸ்டார் அனைஸ், பிரிஞ்சி இலை, கல்பாசி இதெல்லாம் அதில் சேர்த்து 2 செகண்ட் வதங்கின பிறகு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்லைஸை கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த உடனே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் 2 கட் பண்ண தக்காளி ஆட் பண்ணி கூடவே கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் இங்கே 1 டீஸ்பூன் கல்லுப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சால்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா குக்கான பிறகு 1 கைப்பிடி கொத்தமல்லி, புதினா சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதில் மசாலா பொருட்கள் எல்லாம் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம முக்கால்வாசி குக் பண்ணி வச்சிருக்க பலாக்காயை ஆட் பண்ணி நல்லா மசாலாவோட கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணி எல்லா மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி சரியான அளவில் இருக்கும். மசாலாஸ் நல்லா கலந்து விட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிச்ச பிறகு 15 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மசாலாவோட கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் கலந்த பிறகு குக்கரை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டுக்கலாம். ப்ரெஷர் இறங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்க்கவே செம்மையா மட்டன் பிரியாணி ஃபீல் கொடுக்குது. வெஜ்ஜாக இருக்கணும், நான்வெஜ் டேஸ்டில் பிரியாணி வேணும்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கொஞ்சம் கீ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சூடாக சர்வ் பண்ணால் மட்டன் பிரியாணி ஸ்டைல் பலாக்காய் பிரியாணி ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பிரியாணி ரெசிபி இன் தமிழ்ங்கிற எங்களோட சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.